So hi hello வணக்கம் friends. Facebook அதிகமா யூஸ் பண்றப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒன்னு வந்து டேட்டா அதிகமா யூஸ் ஆகுற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து ஆட்டோ ப்ளே ஆகும். நம்ம நைட் நேரங்களில் யூஸ் பண்ணும்போது கூட வேல்யூம் கேட்டு மற்றவங்களை அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்வைப் பண்றப்பே வீடியோஸ் வந்து ஆட்டோவா ப்ளே ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து Facebookல வந்து லாஸ்ட்ல 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே வந்து செட்டிங் அண்ட் பிரைவசின்னு இருக்கும். அதுல போயிட்டு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போங்க. மீடியால வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஆட்டோ பிளேங்கிற அந்த ஆப்ஷனை நெவர் ஆட்டோ பிளே வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் வித் சவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சவுண்ட் அப்படின்னு போடுறத வந்து டிசபிள் பண்ணிக்கிறது மூலமா நம்ம வீடியோ ஆட்டோ பிளே ஆனாம கூட அந்த சவுண்ட் வந்து கேட்காம பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் வீடியோ குவாலிட்டின்னு வந்து போட்டிருக்கும். ஸோ அந்த வீடியோ குவாலிட்டிங்கிறத வந்து ஆப்டிமைஸ் அப்படிங்கிறதுல வந்து வச்சிருந்தோம்னா நம்ம டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்து அந்த வீடியோ வந்து பிளே ஆகும். ஸ்லோவா இருந்தா வீடியோ குவாலிட்டி வந்து ஸ்லோ இதாகிக்கும், குவாலிட்டி குறைஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து கீழே டேட்டா சேவர்ங்கிறத வந்து கொடுத்துட்டோம்னா 40% டிக்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து வீடியோ கொடுக்கும். அதன் மூலமா நம்மளுடைய டேட்டா வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து வீடியோவை வந்து பிளே ஆகாமலும் அதே சமயம் டேட்டாவை சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும். Facebookல ஷார்ட்கட் பார் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா Facebook மேல வந்து பார்த்தோம்னா ஹோம், ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து மேல வந்து மாறிக்கிட்டு இருக்கும். பட் வந்து ஸ்டாண்டர்டா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை எப்படி பண்ணலாங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். Facebookல லாஸ்ட்ல 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல போனீங்கன்னா செட்டிங் அண்ட் பிரைவசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல செட்டிங் போய்க்கோங்க. அதுல வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஷார்ட்கட்ஸ்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், குரூப்ஸ், மார்க்கெட் பிளேஸ், ப்ரொஃபைல், வாட்ச், கேமிங், பேஜ், மோஸ்ட் ரீசன்ட் இப்படி சொல்லி ஒரு 7-8 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நமக்கு எது வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணா அதுல ஆட்டோ பின் ஹைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆட்டோங்கிறது வந்து ஆட்டோவா நம்ம யூஸ் பண்றதை வச்சு வந்துக்கிறது. ஸோ நம்ம அதுல பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கறது மூலமா நமக்கு தேவையான 3 ஷார்ட்கட்ஸ் வந்து வச்சுக்க முடியும். ஏன்னா நோட்டிபிகேஷன், செட்டிங் போக பாக்கி 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனை நம்ம மாத்திக்கலாம். அதுல மார்க்கெட் பிளஸோ, குரூப்ஸோ, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டோ, ப்ரொஃபைலோ ஏதோ நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை வந்து வச்சுக்க முடியும். அதே செட்டிங்ல நம்ம பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் டாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குரூப்ஸ், பேஜஸ் பிளஸ் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்கிற நோட்டிபிகேஷனை வந்து ஒரு டாட் மூலமா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஷோ பண்ணும். ஸோ அந்த டாட்ஸ் வந்து நம்ம காமிக்கலாமா வேணாமா அப்படிங்கறத வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்திருக்க ஆப்ஷன் அந்த நோட்டிபிகேஷன் டாட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து Facebookல நம்மளோட ஷார்ட்கட்ஸ் பிளஸ் நோட்டிபிகேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒர்க் பண்ற டயத்துல அதிக பேர் வந்து நிறைய Facebook யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த Facebook யூஸ் பண்ற டைம் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு தெரியாமலே நம்ம நிறைய டைம் யூஸ் பண்றோம். ஸோ சோசியல் மீடியால அதிகமா இருக்கிறதுங்கிறது ஒரு வியாதி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா? நம்ம வந்து Facebookல யூஸ் பண்ற இந்த டைம் வந்து நம்மளால வந்து குறைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. ஸோ Facebook செட்டிங்லேயே போய் இந்த விஷயத்த வந்து பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். Facebookல போய்க்கோங்க. அதுல வந்து லாஸ்ட்ல 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து செட்டிங் அண்ட் பிரைவசி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா யுவர் டைம் ஆன் Facebook அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா see your time அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து Facebook யூஸ் பண்றீங்க, ஒரு நாள்ல பகல்ல எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, நைட்ல எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, பிளஸ் அது இல்லாம விசிட் கவுண்ட், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து Facebookை வந்து நீங்க விசிட் பண்றீங்க. ஸோ அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதன் பாக்குறது மூலமா நீங்க வந்து ஒரு நாளைக்கு Facebook எவ்வளவு யூஸ் பண்றீங்க, நைட்ல எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களா, பகல்ல யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோங்கிறத வச்சு நம்மளால வந்து அதை குறைச்சிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து அது அவ்வளவு நிறைய யூஸ் பண்ணாலுமே கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால குறைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குமே வந்து செட்டிங்ல ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதே யுவர் டைம் ஆன் Facebook அப்படிங்கிற செட்டிங்ல போனீங்கன்னா மேனேஜ் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து குவைட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குவைட் மோட்ல போயிட்டு நீங்க இத்தனை மணி நேரம் Facebookை குவைட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது Facebookல வர நோட்டிபிகேஷன்ஸ், கமெண்ட்ஸ் இது சம்பந்தமான எந்த நோட்டிபிகேஷனும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. குவைட் மோட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் Facebookை க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷோ ஆகும். அதுல வந்துட்டு குவைட் மோட் ஆன், இன்னும் சில நிமிஷத்துக்கு வந்துட்டு குவைட் மோட் ஆன்ல தான் இருக்கும். ஸோ Facebook ஓப்பன் ஆகாது அப்படின்ட்டு வரும். பட் அட் தி சேம் டைம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குவைட் மோட வந்து உங்களால ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அதே குவைட் மோட்ல ஷெட்யூல் குவைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது தினசரி இவ்வளவு மணி நேரம் வந்து Facebookை நான் பார்க்க விரும்பல அப்படின்னா நீங்க அந்த Facebook ஷெட்யூல் குவைட் மோட யூஸ் பண்ணி சில மணி நேரங்கள் தினமும் வந்துட்டு Facebookை குவைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம்ல வர கமெண்ட்ஸ், லைக்ஸ் இது சம்பந்தமான எந்த நோட்டிபிகேஷனும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. Facebook ஓபன் பண்ணாலும் குவைட் மோட்ல இருக்கதாக தான் காட்டும்.
இதுக்கு அடுத்து மூணாவதா இருக்கிற விஷயம் வந்துட்டு டெய்லி டைம் ரிமைண்டர். இந்த டெய்லி டைம் ரிமைண்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, Facebook வந்து குவைட் மோட் இது எதுலையுமே போடாம ஒரு ரிமைண்டர் வந்து நீங்க இப்போ 1 hour அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, டெய்லி நீங்க 1 hour Facebook யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதற்கு அதிகமாக நீங்க Facebook யூஸ் பண்றப்ப நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்ட் பண்றதுக்காக Facebookலயே கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் இந்த டெய்லி டைம் ரிமைண்டர். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஓவராலா Facebookை வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டேட்டா நீங்க வந்து அதிகமாக Facebookல அடிக்ட் ஆயிருக்கீங்க, சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க பட்சத்துல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி Facebookை ஒரு லிமிட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லாகின் பண்றோம், ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்னா நம்ம அதுக்கு எல்லாத்தையும் யூசர் நேம் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எல்லாம் இமெயில் அல்லது Facebook இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணியே நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி வந்து Facebookை யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட், நம்ம இமெயில் அட்ரஸ் இதையெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான பர்மிஷன் வந்து கேட்பாங்க. நம்மளும் அதை வந்து பார்க்காமலே ஓகே கொடுத்துருவோம். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல, அந்த வெப்சைட்டோட அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னு கூட அவங்களால நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் பிளஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து Facebookலயே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க Facebookல போய் லாஸ்ட்ல இருக்க 3 டேஷை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து செட்டிங் அண்ட் பிரைவசி இருக்கும். அதுல வந்து செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இது வரைக்கும் நீங்க Facebookை யூஸ் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ் அண்ட் சைட்ல எல்லாம் லாகின் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து அந்த வெப்சைட்ல உங்க டேட்டா கனெக்ட் ஆயிருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா ரிமூவ் பண்ணிக்க பிடிக்கல, அந்த அதுல வந்து லாகின் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பட்சத்துல இமெயில் அட்ரஸ் அல்லது ஃப்ரெண்ட் லிஸ்ட் இந்த மாதிரியான உங்களுக்கு எதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிபிக் விஷயங்களை மட்டும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்றது மூலமா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை செக்யூர்டா வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் டெக்னிக்கல் ரீதியா தெரியும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.